நம் பாரதத்தின் உச்சபட்ச அதிகார நாற்காலியில் நம் தமிழர் ஒருவர் அமரமாட்டாரா என்ற இயக்கம் நமக்கெல்லாம் வராத நாட்களே இல்லை. சுதந்திரத்திற்கு பின்வந்த காங்கிரஸ் ஆட்சியில் இந்த இயக்கம் ஏறுமுகமாகவே சென்றது. இந்த இயக்கத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்து தமிழர்களுக்கு மாபெரும் அங்கீகாரத்தை அர்ப்பணித்தது பாஜக மட்டுமே. 2002ஆம் ஆண்டு பாஜகவால் தேர்ந்தெடுக்கப்பட்டு நம் நாட்டிற்கு குடியரசுத் தலைவரானார் மறைந்த அப்துல் கலாம் ஐயா அவர்கள். காங்கிரஸ் மற்றும் அதன் கூட்டணிகள் அப்துல் கலாம் அவர்களுக்கு எதிராக வாக்களித்தும் பாஜகவின் ஒருமித்த ஆதரவால் அவர் குடியரசுத் தலைவர் ஆகினார் என்பது இங்கு குறிப்பிடப்பட வேண்டியது. செகண்ட் டேர்ம் பிரசிடென்ட்டுக்கு வந்து கண்டினியூ பண்ணதுக்கு எல்லாரும் அவர் கண்டினியூ பண்ணணும்னு சொன்னாங்க. அவர் தான் பீப்புள் பிரசிடென்ட்னால சரி எல்லாரும் சம்பளிச்சா கண்டினியூ பண்ணலான்னு இருந்தார். அப்துல் கலாமுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தது. பிஜேபி ஃபுல் சப்போர்ட். இப்போ பிஜேபி வந்து சொன்ன உடனே அவர் என்ன சொன்னார், காங்கிரஸும் இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணி யுனானிமஸாக இருந்தால் ஐ கேன் கண்டினியூ அப்படின்னு சொன்னார். அப்புறம் அவர் வந்து மன்மோகன் சிங் பேசினார், ஐ கேன் கண்டினியூ provided I get unanimous support. அப்படி சொல்றாரு மன்மோகன் சிங். மன்மோகன் சிங் பார்ட்டி பிரசிடென்ட் has decided not to continue சொல்லிட்டாங்க. ஆமாம், அவங்க வந்து ஒன்று வேண்டான்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால we cannot do anything அப்படின்ட்டாங்க. காங்கிரஸ் will not support you. அப்படிப்பட்ட ஒரு அதிகாரத்தையும் அங்கீகாரத்தையும் மீண்டும் ஒரு முறை நம்மில் ஒருவருக்கு வழங்கியிருக்கிறது பாஜக அரசு. திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் அவர்களை நம் தேசத்தின் மிக உயரிய பதவிகளில் ஒன்றான துணை குடியரசுத் தலைவர் பதவியின் வேட்பாளராக அறிவித்திருக்கிறது பாஜக. திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்த இவர் 5 தசாப்த கால அரசியல் அனுபவம் கொண்டவர். 1974ஆம் ஆண்டு ஜனசங்கத்தின் மாநில செயலாளர், 1998ஆம் ஆண்டு நாடாளுமன்ற உறுப்பினர், 1999ஆம் ஆண்டு மீண்டும் நடைபெற்ற தேர்தலிலும் வெற்றி, 2004ஆம் ஆண்டு ஐநா பொதுச்சபைக்கு தேர்வாகி உரையாற்றினார். 2004ஆம் ஆண்டு முதல் 2006ஆம் ஆண்டு வரை தமிழக பாஜக தலைவர், 2023ஆம் ஆண்டு ஜார்க்கண்ட் மாநில ஆளுநர், 2024ஆம் ஆண்டு தெலுங்கானா மற்றும் புதுச்சேரி ஆளுநர், 2024ஆம் ஆண்டு ஜூலையில் மகாராஷ்டிர மாநில ஆளுநர். இவரின் நேர்மையான நெடிய அரசியல் பிரயாணம் இப்போது துணை குடியரசுத் தலைவர் பதவி வரை உயர்ந்திருக்கிறது. சாமானிய மக்கள் சந்திக்கும் சவால்களுக்கு தீர்வு காண்பதில் இவர் ஒரு நாளும் தவறியதில்லை. சட்டமன்ற மற்றும் அரசியலமைப்பு சார்ந்த விஷயங்களில் ஆழ்ந்த ஞானமும் கொண்டவர். இறுதியாக ஒன்று சொல்ல வேண்டுமென்றால், நம் தமிழ் சமூகத்தை சேர்ந்த திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு துணை குடியரசுத் தலைவர் பதவி கிடைக்க இருப்பது தமிழராக பெருமிதம் அளிக்கிறது.